நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி எகிரிடுங்க. வாங்க வாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செஞ்சு. அது மிரளுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ போ, அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்ள என்ன பாக்குற? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ்ல போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தாங்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதான் மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாங்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்பூர்ல பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறேங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. பொண்ணும் புள்ளையும் தான் வெக்கப்படுதுன்னா பெரியவங்க நீங்க காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன, அக்காவே சொல்லிடுச்சு, தட்ட மாத்திக்குவா. ஐயா வாங்க. மாப்பு என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போயிடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? சரக்கடி துக்கம் பறந்துடும், டயலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா. நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாமலே அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட. அவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு. பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ காலில் கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்ள? நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்பெல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுகிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துதான். அதை நீ படிக்கிறேங்கிறிய. ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கில்ல புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வை, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா மாமா. அப்புறம் இரியா, சிக்கன் சொல்லிருக்க இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஏய், மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர், ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உங்க தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். அவர்தான். ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது நாளேஸ்வரா. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது நாளேஸ்வரா.
நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா மயிலையிலே கபாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா மயிலையிலே கபாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா முட்டிய மேகங்கள் மழையாய் பொழிந்தன ஈஸ்வரா. செண்பகா செண்பகா அண்ணா தச்சா சுமாரு தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சுமார் கருவாச்சி தங்கச்சி ஐயோ நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். ஆ? தங்கச்சி தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்பிள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள. பளபளான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ள பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது மாப்பிள. மாப்பிள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் சொல்லுங்க தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல ஓடுதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. என்னடி இன்னைக்கு உங்க ஊர்ல விசேஷம்? மஞ்சள் தண்ணி விளையாடுறீ, பாக்கிறதுக்கு ரொம்ப த்ரில்லா இருக்கும். மஞ்சள் தண்ணி விளையாட்டா என்ன பண்ணுவாங்க? வந்து பாரு. என்ன பண்ண போற? மஞ்சள் தண்ணி ஊத்த போறேன். போன வருஷமே ஊத்தலான்னு ஆசையா இருந்தது. ஏன் போன வருஷம் உனக்கு தண்ணி கிடைக்கலையாக்கா? போங்க. இரு உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். தம்பி இங்க வா. பாத்தியா திரி பாரு 19 வயசுல ஆகுது. உன் ஆசை இவன் மேல நிறைவேற்றிக்க. வாங்க மாமா, என்ன இவ்வளவு நேரம்? என்னடி இது? தலையில பூவு, மேல பூவு, கட்டில பூவு, பூவோ என்ன பூமயமா இருக்கு? இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். இது கூட தெரியாதா? ஓ அவசியம் தேவைதான். யார் பண்ணது? நான் தான். ஒப்ப விவரமா தான் பெற்றிருக்கான். ஆனா கண்ணு மட்டும் தான் லொலையா போச்சு. லைட் ஆஃப் பண்ணா சரியா போயிடும். ஒவ்வொன்னுக்கும் பதில் பேசாதடி. மாமா, இந்த திராட்சை ஒண்ணு எடுத்து என் வாய்க்குள்ள போடுங்க. நான் லபக்கு லபக்கு பிடிச்சுக்கிறேன். நாய் மாதிரி. நான் எதுக்கு திராட்சை எடுத்து ஒவ்வொன்னா வாய்க்குள்ள போடணும்? நீ லபக்குன்னு பிடிக்கணும். ஏன் கீழே வச்சு எடுத்து திங்க மாட்டியா? பார் ஒரே அப்பா அப்பி போடுவேன். கல்யாணம் மட்டும்தான் நமக்கு நடந்திருக்கு. இந்த சாந்தி முகூர்த்தம் வாந்தி முகூர்த்தம் எல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது. நடத்தி காட்டினா சவாலா? எங்க அந்த கண்ணை ஒரு வாட்டி காட்டு. நடக்கும். நல்லபா மாதிரியா பாக்கறாடா. பக்கத்துல படுத்தா குத்திடுவா போட்டுருக்கு. நான் வெளியே எங்காவது போய் படுத்துக்கட்டா. மாமா மாமா, அண்ணி அண்ணனுங்க அவரு வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன பேச்சிலே சோகம் தெரியுது? சோகம் இல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கிறது இல்ல, வெளியவே படுக்கிறாரு. இவ்வளவுதானா? ஒரு கோட் வாங்கி கொடுத்தா சரியா போச்சு. அது என்னது கோட்ரு? அது இங்கிலீஷ் மருந்து அண்ணி. அந்த மருந்து சாப்பிட்டு வந்தா அப்படியே உங்கள்ட்ட தப்பி படுப்பாரு. ஒரு 50 ரூபாய் இருக்குமா? 50 ரூபாய் என்ன, 100 ரூபாயே வச்சுக்கங்க. அசத்திடுறேன். நல்ல மருந்தா வாங்கி கொடுங்க. ஆனா ஒண்ணு, அவர் மருந்து சாப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நைட் கன் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்களை அள்ளிடுவாரு. வரட்டுமா? நீங்க போங்க, நான் அசத்திடுவேன். ஹாய் மாமா, வாங்க.
சாந்தாமணி, சாந்தாமணி, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு. எங்க அந்த ஒன்றை? நான் இருக்கிறப்ப ஏன் அந்த ஒன்றைய பத்தி கேக்குறீங்க? தப்பு தப்பு. ஓ மாமா, டேப் போடட்டுமா? போட. உன் விழியும் என் வாழும் சந்தித்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன், நான் கூந்தலில் பூ முடித்தேன். என்ன இது? வெளியில படுத்துறது உள்ள தூக்கிட்டு வந்து போட்டியா? எங்கடி என் வேட்டி? கைய கைய நீட்டி நான் அப்பி போடுவேன். போங்க நீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்? நீங்க ரொம்ப குறும்பு. நேத்து ராத்திரி நீங்க மொரட்டுத்தனமா. ஓ அதானா? பூவெல்லாம் தனியா கிடக்குது, வளையல் உடைஞ்சு கிடக்குது. ஐயோ, என் கற்பு பறி போயிடுச்சா? உங்க கற்பு எங்கேயும் போல, அது என்கிட்ட தான் வந்திருக்கு. அங்க வந்ததாண்டி தப்பு. என் ஆசை, என் கற்பனை, என் வருங்காலம் என்னென்னமோ நினைச்சிருந்தேன். அத்தனையும் மண்ணா போயிடுச்சா? இருடி, நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். என்னங்க, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வந்த மருந்து இன்னைக்கும் சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சா எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெருவு கடை வச்சிருக்காங்க, கோட்டை குடுன்னு கேளு, தருவானுங்க, வாங்கி அடி. வந்து வாட்சிங்களே கண்ணுகளும் காதுகளும். உனக்கு ஒரு பூ வேற, வெள்ளிக்கிழமை உன் மிதிச்சுட ஒரு மிதி. ஆளப்பாரு. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்? எனக்கு ஜின்னு, எனக்கு பிராண்டி. சாப்பிடு. அண்ணா, அது லேட் ஐட்டம்னா. நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தா பழம், கமலாரஞ்சி தான் சாப்பிடுவேன். ஓஹோ. அப்புறம் இது மட்டும் என்ன, எனக்கு பொம்பளை கேட்கணும் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஊத்திக்கங்க. என்ன வாசனையே காணா? ஐயா, என்ன பகுத்த கிடக்குது? ஐயோ, அட பைத்தியக்கார பசங்களா, இதையா குடிச்சீங்க? நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமனை ஜின் பாட்டிலையும் விளக்கண்டைய பிராந்தி பாட்டிலையும் ஊற்றி வச்சிருந்தாண்டா. போய் குடிச்சிட்டீங்களோடா? தமிழ்நாட்டு பேச்ச கேட்டு குடிச்சிட்டே வயிற்ற கலக்குதே. அவசரம் தெரிய மாட்டேங்குது.
ஐயோ கடவுளையே ஏடா பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? புடுங்குது, பேதி நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. நிக்கணுமா? இப்போ 2 பேத்துக்குமே நின்னு போயிரும் பாரு. தா, இந்த துணியை நீயாட்டு, இந்த துணியை நீயாட்டு. ஆட்டோமேட்டிக்கா 2 பேத்துக்கு நின்னு போயிரும் பாரு. ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்கும்? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்துணூண்டு பேதி நிக்காதா? பேதி பேதி நிக்காதா? ஐயா, எனக்கு பேதியே பரவாயில்லப்பா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த துணியை நீங்களே ஆட்டி விட்டுருங்க. என்னடா மறுபடியும் நண்டு காலம் உள்ள? See, this is my house. Oh, you house? Yeah. ஆஹா, beautiful house. ஒன்ன மாதிரியே ஹவுஸ் அழகா இருக்கு. என் டாடி மம்மி கிட்ட உன் ஹஸ்பண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. Me husband? Yeah. Your wife? Come here. How sweet. Daddy, mommy. Yes, baby. No, my daddy. போ. என்ன இவன் தலையில 2 பக்கம் ஸ்தம்பம் நட்டி 2 அம்பையர் நிப்பாட்டி கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் போட்டுருக்க. Come on. அது பொறுக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சா? பிறக்கும் போதே டப்பா தலையில பிறந்தது. உலகத்திலேயே நம்பர் 1 இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Hi, darling. Hi. My baby, Diana. Mommy, Daddy, meet my husband. மேரேஜ் ஆச்சு. இன்னும் இல்ல, Dad. வாட்? எந்த பையனையாவது பார்த்து மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வான்னு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டியா? படிப்புக்கும் செலவு பண்ணுது, ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்ணுது, மேரேஜுக்கும் எப்படி செலவு பண்ணுது? ஓ மாமி, டாடி செலவு பண்ணதுல டியூஷன் கத்து கொடுத்து நான் கழிச்சிடுச்சு இல்ல. அடி அடி அப்படி அடி டார்லிங். யோ, உன் பொண்ணு மேரேஜ் ரிச்சா பண்ணியா? வாட்? மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டில ஷேர் கேக்குது. ஆமா, இவர் பெரிய பிர்லா பேரன், ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. சும்மாரா டப்பா தலையா? குடுக்கறதுக்கு உங்ககிட்ட மண்டையிலே ஒண்ணு இல்ல, தொண்டையிலே ஒண்ணு இல்ல. Don't insult my husband, please. You don't insult my husband, ma. Thank you, darling. Come, darling. மாமியார் மருமக சண்டை மாதிரி மாமனார் மருமக சண்டை எதுக்கு? மாமனாரா? டேய், மேரேஜ் முடிட்டு டின்னு தலைய டின்னு கட்டறேன். ஓ கமான் ஏக் மேடம், என்ன சாப்பிடுது? Nothing. நோ, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கு, நீ ஏதாவது சாப்பிடுது. சரி, ஒரு கப் காபி கொடு. காஃபி, காஃபி, டீ, மில்க் இதெல்லாம் பேபிஸ் குடிக்காது. என்ன இந்த வீட்ல நீங்க எல்லாம் மிருகம் சாப்பிடுறதா சாப்பிடுறீங்களா? நோ, விஸ்கி, பிராண்டி, ஜின் இதுல ஏதாவது ஒன்னு சாப்பிடு. டாடி, கெட் ஹிம் விஸ்கி. ஐயோ, ஏய், எங்க பரம்பரையில குடிச்சு பழக்கமே கிடையாது. ஓ ஏக் மரம், என் தாத்தா விஸ்கி குடிக்குது, என் பாட்டி வைன் குடிக்குது, என் மம்மி பீர் குடிக்குது, என் டாடி பிராண்டி குடிக்குது. அவன் சல்பட்டாக்கிறாக்கி விட்டா உள்ளே காய்ச்சி குடிப்பா. ஓ நான் கூட நிறைய தடவை ஜின் குடிச்சிருக்கு. ஓ, நீ ஜின் குடிக்குது, நான் வெறும் பன் திங்குது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நோ ட்ரிங்க்ஸ், நோ மேரேஜ் ஏக் மரம். ஐயோ, இதையே சொல்லி பயமுறுத்துறாடா. சாக்கடையில் விழுந்தாச்சு, உடம்பு நல்ல எப்படி? சரி, ஏதாவது கொடு. கம் ஆன். இது அப்படியே சாப்பிட கூடாது. என்ன வீட்டை 3 சுத்தி சுத்தி வந்து குடிப்பாங்களா? இந்த கருமத்தை எப்படி குடிச்சா என்ன? அப்படின்னா அப்படி அடி தேக்க கூட மாட்டேயா? ஐயோ, கபடி ஆட வச்சுட்டாளே. இந்த வீட்டுல யாருக்குமே குடிப்பழக்கம் இல்லையே. குடிக்க இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லையே. கடையில வியாபாரத்துக்கு வந்த தண்ணி போட்டு வந்துட்டாரு, சாத்துன்னு சாத்தினானுங்களே. குடும்பத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா விடுவானுங்களா? டீச்சர் அநியாயத்துக்கு தண்ணியை போட வச்சு கெடுத்துட்டாலே, எப்படி சமாளிக்க போற? பிரதர் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? யார் புலம் பண்ணுது? அதெல்லாம் இல்ல பிரதர். இந்த வீட்டுல ரிமாண்ட் கைதி மாதிரி 4 பேர் தடியா இருப்பானுங்களே, அவங்க எங்க கடைக்கு போயிட்டானுங்களா? யாரும் போல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லாரும் இங்க தான். ஐயோ மாட்டேன்டா. சரி, எங்க போயிட்டு வரீங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ, எல்லாரும் ஹைஸ்பீட்ல வர்றானுங்க, அமுக்கிடுவானுங்க. என்னடா பயம் நீந்திட்டு இருக்கான்? வீடு பூரா சத்தமா இருக்கு. என்னடா வயல எடுக்கைய எடுப்பா. ஏன்டா கத்துன? எடியா கைய.
ஏய், என்ன? குத்திட்டியா? நீ பேசாம போ, நீ பேசாம போ. தண்ணி எல்லாம் வேண்டாம், வாயில ஊதுனா சரியா போயிரும். வாயில ஊதுனா சரியா போயிருமா? டேய் ஊதுடா. ஊதுமா? அட, ஊத மாட்டோம். ஊதுமா? அட, ஊதுமா? என் வாயில காத்து இல்ல. ஏன் பெட்ரோல் பங்க் போய் ஏர் செக் பண்ணுமா? அட, ஊதுமா, கண்ணு சரியா ஊதுடா. சரி, ஊத மாட்டோம். எங்க ஊது? ஊத மாட்டோம். ஏய், ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணுல ஊத மாட்டேங்கிற? எங்க ஏன் கண்ணுல ஊதுறா? ஊது. ஊதுறா. ஊதுமா? அடக்கம் பண்ணிடுங்க. வாங்க தம்பி, வாங்க. உங்க வீர செயலை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். அப்படியே புல்லரிச்சு போச்சு. கட்டறையா யாரா நீ? சம்பந்தமே இல்லாம குறுக்க பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா? ஆண்டாளுடைய அப்பன். ஆண்டாளுக்கு இப்படி ஒரு அப்பன் இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அப்பன் இல்லாம புள்ளையே பிறக்காது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப இன்ஜெக்ஷன் மூலமா புள்ள பிறக்குது. அப்பனுக்கு எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? டப்பா. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஆண்டாள். என்ன ஆப்புல அசத்துற? அப்பா, அவன் கிடக்குறான் டப்பா. ஆமா, உனக்கு ஏதோ லட்சியம்னு சொன்னீங்க. எனக்கு 2 வருஷமா ஃபைட் கத்துக்கணும்னு ஆசை. எங்க அப்பாவும் எங்கெங்க ஃபைட் தெரிஞ்ச ஆளு கிடைப்பாரான்னு தேடினாரு. கடைசியா நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, என்ன ஃபைட் கைட்னு குழப்பறாளே. ஏய், கரெக்டா சொல்லு, உன்னை நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க ஃபைட் கத்து கொடுக்கணும். ஆமாங்க, இவ ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். பின்ன இவ ஆசையை நீங்க நிறைவேற்ற போற. சரி, அதெல்லாம் போட்டா உங்களுக்கு என்னென்ன ஃபைட் தெரியும்? உலகத்துல எனக்கு தெரியாத ஃபைட்டிங்கே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கராத்தே, குன்ஃபு, கதகளி, பிரேக். கதகளி பிரேக்கா? இதெல்லாம் டான்ஸ் ஆச்சே. உன் பொண்ணை தேத்தணுமா வேண்டாமா? நிச்சயமா. அவளை நாளும் தெரிஞ்சவளா மாத்தணும். அப்போ ஒரு ஓரமா போய் நில்லு. யாரு? நீதான். அந்தாடு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி மாஸ்டர். கொஞ்சம் இருங்க. இவன் வேற பூனை மாதிரி குறுக்க நுழைஞ்சுக்கிட்டு. தம்பி, முத கம்பெனி ஆரம்பிங்க. அப்பதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். டேய், கொண்டாடுங்க. இது 6 அடி, இது 7 அடி, மொத்தம் 13 அடி டிஸ்டன்ஸ்ல சண்டை கத்து கொடுத்தா சண்டை எப்படா ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு வயசு பொண்ணுக்கு சண்டை கத்து கொடுக்கும் போது இவனுக்கு கேப் தேவையா? க்ளோஸ் ரேஞ்சில கத்து கொடுத்தா தாண்டா மூடு வரும். அவர் இஷ்டத்துக்கு விடுங்கப்பா. வா. இப்படி நாட்டுக்கு ஒரு பொண்ணு, நோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு அவசியம் தேவை. இந்த பார், லாங் ஃபைட் எல்லாம் லாஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒன்லி க்ளோஸ் ரேஞ்ச் குத்து சண்டை. கமான், கமான். இன்னும் க்ளோஸா ஏதாச்சும் கத்து கொடுங்க. இதை விட க்ளோஸ்னா மல்யுத்தம் தான். அப்படின்னா நான் உன்னை கட்டி பிடிக்கணும், அப்புறம் நீ என்ன கட்டி பிடிக்கணும், அப்புறம் நான் உன்னை தூக்கி போடணும், அப்புறம் நீ என்ன தூக்கி போடணும், அப்புறம் நம்ம 2 பேரும் ரோல் ஆகணும். அப்புறம் என்ன வளைகாப்பு தான். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி சின்னக்கா, நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா? ஹை, ஆத்துல காத்தடிச்சா அலையாடும், கெண்ட விளையாடும். அண்ணே, ஹை, பரஸ்நாட்டி லோட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற. டிஸ்டர்ப் நான்சென்ஸ். பொம்பளைங்க மாவாட்டுற இடத்துல, பொம்பளைங்க தயிர் கடைக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? உங்களை தானே பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வரனா? இங்கல நாய் வரணும். அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வெண்ணையும் எடுப்பா, தொன்னையும் எடுப்பா. டேஸ்டா இருந்துச்சு. எருவ பாலா பசும்பாலாண்ணே? நாய்ப்பால் வந்தமா குடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எருமை பாலா பூனை பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற. என்ன விஷயம்? நம்ம கிட்ட இருக்காருல்ல, நம்ம ஒரு தியேட்டர்ல ஈஸி கிடத்துக்காருல்ல, அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவையே அண்ணி போட்டாவையே. ஐயடே, ஒரு அடி தள்ளி நில்லு. மாட்டணும்னு ஆசைப்படுறாரு. எங்க போட்டவே பரஸ்நாட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிட்டுப்பா. ஏன் நாத்தம் தாங்க முடியலையாக்க? இந்த லவுட்டு தானே வேண்டாங்க, இடிச்சன்னா. ஏண்டா டேய், அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவையா அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க. எங்க போட்டோவை சினிமா கொட்டையில மாட்டுறாங்க. வெளியூருக்காரரு, நம்ம ஊருக்கு தொழில் செய்ய வந்திருக்காரு. உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் வேணும்ல, அதுக்கு தான். சரிடா, நான் பெரிய மனுஷன், என் போட்டோவை மாட்டுறேன். ஓகே, இவ போட்டோ எதுக்கு மாட்டுறேன்? ஏய், இருக்கிற போட்டோலயே நம்ம 2 பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று தான் கையில் கொடு. பாரு, போட்டோ ஒண்ணு செம்பிரியால குச்சி மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு. ஏய், இங்க வா. தியேட்டர்ல ஜனங்க குப்புன்னு வர்றாங்க பாரு, அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம். அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு, போட்டோவை தேடி தேடி காலே வலிக்குது. அந்த கலர் வாங்கி கொடுங்க. அடிச்சனா தலை வயிற்றுக்குள்ள போயிடு. கலர் குடிக்கிறாளா? கலர். நான் சினிமா காசு கொடுத்துட்டு வர்றது அபூர்வம். கலரா? உங்க ஒப்பங்காலத்துல கலர் நீங்க கண்ணால பாத்துக்கீங்களாடி? அந்த பார் பைப்பு, 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வா.
போட்டோ இங்கதானே மாட்டேன்னு சொன்னா டிக்கெட் ரூம்லயும் காணோம் மேனேஜர் ரூம்லயும் காணோம் எங்க மாட்டிருப்பான் மாமா சூப்பர் மாமா சூப்பர் எது சூப்பர் சூப்பரடா சூப்பரடா எங்க அந்த பறிச்சு கொட்டி பிறந்தவன் சார் பறிச்சு கொட்டி பிறந்தவன் பிடிச்சு கொடுங்க என்ன பிடிக்காதீங்க பிடிங்க சார் சார் கைங்க எடுங்க சார் நீங்க அப்படியே அப்படியே சார் அண்ணே நீங்க தான் கூட்ட உள்ள இடத்த அவன விடாதீங்க சார் பாருங்க சார் வெளியில வச்சுறாங்க ஐயோ உங்க போட்டோல என்ன சார் எப்பளம் போல் நொறுக்குகிறதா வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது என்னிடம் வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் வாருங்கள் வாகா முனிவரே உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது இன்னும் சோதனை கொடுப்பார் தாங்கிக்கணும் டாக்டர் என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் தின்ற புண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் தின்ற புண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் அடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சமத்தம் செய்து மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க கைய வெட்டுங்க, ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீறாம விடவே மாட்டேன்.